நாங்கள் போகிறோன்னு வந்த நாள்லேருந்து சொல்கிறோம், எங்களை விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் சம்பளம்லாம் வேண்டாம், எங்களை விட்டால் போதும், நாங்கள் எங்களை ஒன்றா விடுங்க அப்படின்றோம், எங்களை விட மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, எல்லாம் சைனீஸ் ஃபுட்டு, அது யாருலையுமே சாப்பிட முடியாது. டார்கெட்டு முடிக்கலன்னா தூங்குறது இல்லை, டெய்லியும் ரவுண்ட் அடிக்கணும், காசு போடணும், காசு தான் ஃபைன் போட்டுறாங்க. ஃபோன் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க, யார்ட்டையும் ஃபோன் கொடுக்க மாட்டாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கொடுப்பாங்க. அது 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் கொடுத்துட்டு ஃபோனை பிடிங்கிறாங்க. இந்த ஃபோனு நான் தெரியாமல் எடுத்து வந்தேன், இன்றைக்கி வீடியோ பேசணுங்கிறத எடுத்து வந்தேன். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள மஞ்சம்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் போதும் பொண்ணு தம்பதியின் 2வது மகன் 22 வயது தமிழழகன். டிப்ளமோ படித்துள்ள இவர் குடும்ப வறுமையை போக்க கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னையிலிருந்து தாய்லாந்து நாட்டிற்கு வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. வேலைக்கு சேர்ந்த சில தினங்களில் அந்த நிறுவனத்தினர் தாய்லாந்து நாட்டிலிருந்து அவரை மியான்மர் நாட்டிற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அங்குள்ள நிறுவனத்தில் அவர் பணிபுரிந்து வருகிறார். அந்த நிறுவனத்தினர் தமிழழகனை கொடுமைப்படுத்துவதாகவும் நிறுவனத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத அளவிற்கு நாளொன்றுக்கு 20 மணி நேரம் ஸ்கேமிங் பணிக்காக டேட்டா என்ட்ரி வேலை செய்யச் சொல்லி வற்புறுத்துவதாகவும் உரிய உணவு ஏதும் கொடுக்காமலும் யாரிடமும் பேசவிடாமலும் அந்த நிறுவனத்தினர் தமிழழகனை வதைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தமிழழகனின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்து வருவதாகவும் அவர் பணிபுரியும் நிறுவனத்திற்கு தெரியாமல் மறைத்து வைத்துள்ள செல்போன் மூலமாக பெற்றோர் மற்றும் உறவினர்களை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இதனையடுத்து தமிழழகனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தமிழழகன் பணிபுரியும் நிறுவனத்தின் உரிமையாளரிடம் பேசியபோது தமிழழகனை அந்த நிறுவனத்தை விட்டு அனுப்ப வேண்டுமென்றால் 4 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர். பணத்தை கொடுக்காவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவர் நாடு திரும்ப மாட்டார் என்றும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. தமிழழகனைப் போல் மேலும் பலர் அந்த நிறுவனத்தில் சிக்கிக் கொண்டு தவிப்பதாகவும் அதனால் தனது மகனை அந்த நிறுவனத்திலிருந்து மீட்டு தாய் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழழகனின் பெற்றோர் மற்றும் அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்க இன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம தாய்லாந்தில் சாஃப்ட்வேர் ஒர்க் இருக்குது, சிஸ்டம் ஐடி ஒர்க் மாதிரி ஒர்க் இருக்குது, வா போகலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா தாய்லாந்து போனோன்னே தாய்லாந்தில் மியான்மரில் இறக்கி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளைட்டில் வர சொல்லியிருக்காங்க. அங்கே போன உடனே ஒரு 4-5 கார் மாற்றி அவங்களுக்கே தெரியாமல் இல்லீகலாக பர்மா கலைச்சி போயிட்டாங்களாம். பர்மா கலைச்சி போய்ட்டு அங்கே வேலை பார்க்க சொல்லி கமிட்டியில் ஒன்று விட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு 20 to 22 மணி நேரம் வேலை பார்க்க சொல்லிட்டாங்களாம். வேலை பார்த்தும் சாப்பாடு எதுவும் கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களாம். ஒரு 5-6 மாதம் ஆச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சம்பளம் சரியாக தர மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கேட்டதுக்கு விட முடியாங்கிறாங்களாம். வீட்டுக்கு விட்டாலும் உனக்கு 4 லட்சம் பணத்தை கட்ட சொல்கிறாங்க, 4 லட்சம் கட்டுங்க பணத்தை வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்களாம். ஒரு 4-5 பேர்ட்ட மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு அவனை வீட்டுக்கு விடாமல் இன்னொரு கம்பெனிக்கு அப்படியே ஆள் மாற்றி விட்டாங்களாம். அவங்க அந்த கம்பெனிக்கு காசு வாங்கிட்டு ஆளை மாற்றி விட்டாங்களாம். அதனால் இப்போ பயமாக இருக்குது, வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். இப்போ தாய்லாந்து நாட்டிற்கு வந்து வேலைக்காக போயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா மியான்மார் பர்மா பக்கத்தில் உள்ள மியான்மார்க்குங்கிற ஏரியாவுக்கு ஒரு கம்பெனி மூலியமாக கூட்டி போயிருக்காங்க. அங்கே ஆன் த ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் தெரியுமா அவனுக்கு அந்த பையனுக்கு அது இல்லீகல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 6 மந்தாக அந்த பையன் அங்கே இருக்காப்புல. எந்த ஒரு ஃபுட்டு ரூம் எந்த ஒரு அக்கமடேஷன் இல்லாமல் இருக்காப்புல. பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னை ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க, எனக்கு 20 மணி நேரம் வேலை கொடுக்குறாங்க, 2 hours மட்டும்தான் தூங்க சொல்கிறாங்க. அப்படி நான் எக்ஸ்ட்ரா நான் தூங்கிட்டா என்னை 2 நாள் நான் வேலை பார்க்கணும், 48 மணி நேரம் நான் வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு தமிழ்நாட்டு மணிப்படி 4 லட்ச ரூபா அமௌண்ட் எனக்கு கட்டினா தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜஸ்ட் நோ நியூஸ் என்னென்னா அந்த அமௌண்ட் கட்டினாலும் அந்த பையனை ரிலீவ் பண்ணுற மாதிரி இல்லையாமா. நம்ம அந்த பையன் மட்டும் கிடையாது, நம்மளோட தமிழர்கள் இன்னும் 4 பேர் கூட இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து அந்த பையனை நம்ம நாட்டுக்கு திரும்பி வர சொல்லி தான் மனு கொடுத்துருக்கோம். இளைஞரை மீட்டு கொண்டு வர ஒன்றிய அரசு மூலம் நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் அரசின் அயலக பணிகளுக்காக துறையை அணுகி தாங்கள் வேலைக்கு செல்லும் நிறுவனம் சரியான நிறுவனம் தானா என விசாரித்து செல்லுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.